பொருள் உணர்ந்து படிக்க வேண்டும். மாணவர்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி. ஒரு துறவிட்ட 2 மாணவர்கள் படிக்கிறதுக்காக போகிறாங்க. நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள். மாணவர்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. இன்றைக்கி நம்மளுடைய ஆசிரியர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நான் வேகமாக பதில் சொல்வேன்னு சொல்லி ஒரு மாணவர் சொல்கிறார். இன்னொரு மாணவரும் இல்லை உன்னை விட நான் முந்திக்கிட்டு இன்றைக்கி நான் வேகமாக பதில் சொல்வேன், எப்படி பேசிகிட்டே போகிறாங்க. வகுப்புக்கு போனதுக்கு பின்னாடி வழக்கம் போல் அந்த துறவி அன்றைய வகுப்பை அந்த ஆசிரியர் வகுப்பை ஆரம்பிக்கிறாரு. அப்போ இன்றைக்கி நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கன்னு சொல்லி அந்த ஆசிரியர் சொல்லும் பொழுது ஒரு கேள்வியை கேட்குறாரு. உயிருக்கு உயிரான ஒரு 2 நண்பர்கள் ஒரு தெருவில் நடந்து போகிறாங்க. போகும்போது மழை பெய்யுது. ஆனால் அந்த மழையில் ஒருவர் மட்டும் நனையலை. இது எப்படிங்கிறத எனக்கு விளக்குங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு. அப்போ உடனே இந்த 2 மாணவர்களுமே முந்தி அடிச்சுக்கிட்டு எனக்கு விடை தெரியும், சொல்லுங்க. ஒருத்தவர் மட்டும் குடை வச்சிருப்பாரு. இல்லை, இது பதில் இல்லை. இன்னொருத்தர் சொல்கிறாரு, இல்லை அவர் ஒரு வீட்டு பக்கமாக இல்லை மரத்து பக்கமாக ஒருத்தர் ஒதுங்கியிருப்பார், அதனால ஒருத்தர் நனைஞ்சிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ துறவி சொல்கிறாரு, இல்லை நான் தான் சொன்னேன்னா அவங்க 2 பேரும் உயிருக்கு உயிரான நண்பர்கள். அப்படிங்கும்போது ஒருத்தர் குடை வச்சிருந்தா இன்னொருத்தர் அணைக்க தானே செஞ்சிருப்பாரு. ஒருத்தர் மரத்து பக்கமோ அல்லது வீட்டு பக்கமோ ஒதுங்கியிருந்தா அவரும் கூட போய் தானே ஒதுங்குவார். அப்போ அது அல்ல விடை அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு இருக்கும்போது இந்த 2 மாணவர்களுக்கு குழப்பம் ஏற்பட்டுருச்சு. ஏற்பட்டுட்டு ஒரு வேறு வழியே இல்லை. ஆசிரியர்கிட்ட கேட்குறாங்க, நீங்களே பதிலை சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் பதிலை சொல்கிறாரு, ஒருவர் மட்டும் நனையவில்லை என்று நான் சொன்னேன். அப்போ ஒருவர் மட்டும் நனையவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 பேருமே நனைஞ்சாங்கன்னு தானே அர்த்தம். நாம் ஒருவர் மட்டும் நனையவில்லைன்னு ஒன்று நாம் என்ன நினச்சிருப்போம், ஒருத்தவங்க மட்டும் நனையலை போல தெரியுது அப்படிங்கிறது மாதிரியானது யதார்த்தமாக நம்ம நம்மளுடைய அறிவுக்கு எட்டும். ஆனால் அந்த ஆசிரியர் சொல்கிறது எப்படின்னா, ஒருவர் மட்டும் நனையவில்லை, அப்படி என்றால் 2 நண்பர்களும் சேர்ந்து நனைந்தார்கள் என்று அந்த மாணவர்களுக்கு பாடத்தை எடுத்தார். இதே போல தான் இன்னைக்கு நாம் எதை படிக்கிறதா இருந்தாலும் அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தத்தை நம்ம அணுகி படிக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையும் மிக சிறப்பாக இருக்கும். நன்றி.